ரிஷப ராசியில பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய தொழில் வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமா இருக்கும். அதுலயும் பர்ட்டிகுலரா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து பேச்சை தொழிலா கொண்ட நபரா இருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க நீங்க வந்து லேண்ட் புரோக்கரா இருக்கிறீங்க. கமிஷன் அடிப்படையில தொழில் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது பார்த்தா நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாரமா இருக்கும். கையில வந்து பார்த்தா காசு பணப்புழக்கம்லாம் நல்லா சிறப்பா இருக்கும். குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய வேலை, நீங்க பார்த்துட்டு இருக்க தொழில் வந்து பார்த்தா, நீங்க தான் ராஜாவா இருப்பீங்க இந்த வாரத்த பொறுத்தளவுக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கைய மட்டும் பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் இந்த வாரம் வந்து பிரச்சனைகள் தரக்கூடிய வாரமா இருக்கும். குடும்பத்து விஷயங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க தலையிடாம இருக்கிறது இந்த வாரத்துல நல்லது. ஏன்னா வந்து இந்த வாரத்த பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, குடும்பத்துல சின்ன சின்ன மறைமுக எதிரிகளால வந்து பார்த்தா உங்களுக்கு தொலைவில் இருக்கும். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா, சொந்தக்காரங்களே உங்களுக்கு வந்து வெறுப்பாகக்கூடிய சிச்சுவேஷன்லாம் இருக்குது. ஏன்னா உறவினர்கள் பாத்தீங்கன்னா, முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க, பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க. சோ அதனாலேயே குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க அப்படி சொன்னாங்க, நீங்க மட்டும் இந்த மாதிரி நடந்துக்கல அப்படி அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த வார காலகட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சோ அதனால வந்து முடிஞ்சல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே வந்து ஒரு சில நேரம் வந்து என்னடா நாம வந்து வேலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கூட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சோம் பார்த்தோம்னா, வீட்டுல இருக்கிற காட்டிலும் பேசாம தொழில் வேலையை பண்ணிட்டு போயிரலாம் போல அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்லாம் பார்த்தா உங்களுக்கு இந்த வார காலகட்டங்கள்ல கொஞ்சம் லைட்டா வர ஆரம்பிக்கும். ஆனா இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து நீங்க செய்யக்கூடிய தொழில் வேலையில நல்ல ஒரு பண வரவு இருக்கும். அதே மாதிரி பண வரவு வந்து எந்த மாதிரி எல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு. குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய தொழில வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் விரிவுபடுத்தலாமா? அதே வேலை பார்த்துட்டு இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா சொந்தமா தொழில் பண்ணலாமா? அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இந்த வார காலகட்டங்கள்ல கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையும் சரி, காதல் வாழ்க்கையும் சரி, இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா வச்சிருக்காங்க. ஏன்னா திருமண வாழ்க்கையும் சரி, உங்களுடைய காதல் வாழ்க்கையும் சரி, சண்டை சச்சரவு கொஞ்சம் இந்த வாரத்துல இருக்கத்தான் செய்யும். சோ அதனால வந்து அதுலயும் குறிப்பா திருமண வாழ்க்கையெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பேக்ரவுண்ட்ல சொல்ற ஆட்கள் நம்பி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து குடும்பத்துல பத்தி நீங்க பேசாதீங்க. அது வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கி விட்டுரும். சோ மத்தபடி இந்த வாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நல்லா உங்களுக்கு சிறப்பான வாரமா தான் இருக்குது. அதுலயும் வந்து நீங்க கடந்த காலங்கள்ல பண்ண ஒரு நல்ல விஷயத்துக்கான ஒரு பலனை வந்து இந்த வார காலகட்டங்கள்ல கொஞ்சம் அனுபவிப்பீங்க. சோ இதுவரைக்கும் சொன்ன பலன்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தாங்க. சோ எல்லாருக்கும் அவங்க தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது. சோ அதான் அவங்களோட வாழ்க்கை வந்து அதிகப்படியா தீர்மானிக்குது. சோ உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.